श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ त्रयोधर्मस्कन्धा यज्ञः अध्ययनं दानमिति प्रथमः। तप एव द्वितीयः। ब्रह्मचारी आचार्यकुलवासी तृतीयः। अत्यन्तमात्मानमाचार्यकुले अवसादयन् सर्वे एते पुण्यलोका भवन्ति ब्रह्मसंस्थो अमृतत्वमेति। உபாசனா கட்டத்துல பிரம்மசம்ஸ்தா என்ற பதத்தை ஸ்ருதி எடுத்துட்டு வருது. இதுவரை பிரம்மசம்ஸ்தமாகவோ பரம்பிரம்ம பராத்மா இந்த மாதிரி பதங்கள் எதுவும் உபாசனையில கொண்டு வரல. இந்த அர்த்தத்துல இங்க பிரம்மசம்ஸ்தா அப்படின்னு வார்த்தை பதம் உபயோகப்படுறது. த்ரயோ தர்மஸ்கந்தாக புண்ணியலோகாக பவந்தி பிரம்மசம்ஸ்தா அமிர்தத்வமேதி. இதுதான் பிரதான வாக்கியம். 3 தர்மஸ்கந்தர்கள் புண்ணியலோகங்களை அடைவார்கள். பிரம்மனிஷ்டனானவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான். பிரம்மனிஷ்டத்துவம் நிஷ்டா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்ஸ்தா அதை வச்சுதான் இப்போ இந்த பாஷ்யம் விசாரம் நடக்கிறது. நிஷ்ட முக்கியமா இல்லையா அப்படிங்கிற தாத்பரியத்துலதான் இப்போ அந்த நம்ம பார்க்க போற விசாரம். ஞானம் முக்கியமாங்கிறது இல்ல, ஞான நிஷ்ட முக்கியமாங்கிறது. அது சரியா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இதுல சில கன்ஃபியூஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. எதிச்ச புண்ணியலோகாதிசய மாத்திரம் அமிர்தத்வம் அபவிஷ்யத் ததः புண்ணியலோகத்வாத் விபக்தம் நாவக்ஷ்யது. இந்த த்ரயோ தர்மஸ்கந்தாக புண்ணியலோகா பவந்தி பிரம்மசம்ஸ்தோ அமிர்தத்வமேத்தின்னு சொல்லும் பொழுது 4 வர்ணத்துக்குமே புண்ணியலோகம்தான் சொல்லியிருக்கு. அதுல பிரம்மசம்ஸ்தத்திலால வரக்கூடிய அமிர்தத்துவம்ங்கிறதும் ஒரு விதமான புண்ணியலோகம்தான். ஏன் எடுத்துக்க கூடாது? அமிர்தத்துவம்ங்கிறது சாபேட்சிக அமிர்தத்துவம்ங்கிறது தேவர்களுக்கு கூட இருக்கே. இந்திரன் கூட அமிர்தத்தை குடிச்சான், தேவர்கள்லாம் அமிர்தத்தை பருகினார்கள் இருக்கு. அப்போ தேவதை ஆறுதனால கூட அமிர்தத்துவம் கிடைக்கும். அதனால இதுவும் ஒரு புண்ணிய லோகம்தான் எடுத்துக்கலாமே. ஏன்னா உபாசனையில வருதே, இது எல்லாமே புண்ணியலோகா பவந்தின்னு. இந்த பிரம்மசம்ஸ்தனம் அமிர்தத்துவங்கிற ஒரு புண்ணியலோகத்தை தான் அடையறான்னு ஏன் எடுத்துக்கப்படாது? அது ஒரு புண்ணியலோகாதிசயம்னு எடுத்துக்கலாமே அப்படிங்கிற கேள்வி.
எதிச்ச புண்ணியலோகாதிசய மாத்திரம் அமிர்தத்துவம் அபவிஷ்யத். வெறும் புண்ணியலோகத்துல ஒரு விசேஷமான புண்ணியலோகமாக மட்டுமே அது இருக்குமே. ஆனால் தனியா பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது பாஷ்யக்காரர் கேட்கிறார். பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்துவம்னு சொல்ல வேண்டியது இல்லையே, 4 பேருமே புண்ணிய லோகான்னு சொல்லியிருக்கலாமே. தனியா பிரிச்சு சொல்றதுனால இவாள்லாம் புண்ணிய லோகத்தை போறா, ஆனா இவன் அமிர்தத்தை அடைகிறான்ற பொழுது இது என்ன மாதிரி அமிர்தத்துவம்? புண்ணியலோக அமிர்தத்துவம் கிடையாது. விபக்தோபதேசாச்ச ஆத்யந்திகம் அமிர்தத்துவம் இது கம்யதே. சாபேட்சிக அமிர்தத்துவம் கிடையாது, இது ஆத்தியந்திக அமிர்தத்துவம். ஆத்தியந்திக அமிர்தத்துவம்னா முடிவே இல்லாத அமிர்தத்துவம், பிரவாக நித்தியமாக இருக்கிற அமிர்தத்துவம். இப்போ வேதம் நித்தியம்னு சொல்றோம், ஈஸ்வரன் நித்தியம்னு சொல்றோம், தேவதைகள் நித்தியம் சொல்றோம், ஜீவன்கள் நித்தியம்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன? பிரவாக நித்தியம்னு அர்த்தம். பிரவாக நித்தியம்னா ஒரு ஒரு சதுர்யுகத்துக்குள்ள இது நித்தியமாக இருக்கு. ஒரு சிருஷ்டிலேருந்து ஒரு பிரளயத்துக்கு நடுவுல இது நித்தியம். பிரளயம் வந்துடுதுன்னா இதெல்லாம் இல்லாம போயிடுறது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் அவ்வியக்தம் ஆயிடுறது, அன்மேனிஃபெஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்புறம் திருப்பி அடுத்த பிரளயம், அடுத்த சிருஷ்டி ஏற்படும் போதுதான் வருது அப்படின்னு. எப்படி இருந்தாலுமே இதெல்லாம் மித்யா தான். வேதம் மித்யா, ஈஸ்வரன் மித்யா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு மித்யா தான். சத்திய வஸ்துங்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அப்போ எது சத்தியமோ அதான அமிர்தம். மித்யா எப்படி அமிர்தமாகும்? ஈவந்தோ அவ்வியாகிருத்தமாக இருக்கு, திருப்பி வந்துடுறதுலாம் சொல்றோமே வழியே அதெல்லாம் பரமார்த்தம் கிடையாது. அதெல்லாம் விவகார திருஷ்டியா தான் நம்ம சொல்றோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் இதுவே பரமார்த்தம்னு எடுத்துட்டு இதை ஒரு தியரியா பார்க்கறோம். இதெல்லாம் பரமார்த்தம் கிடையாது, இதெல்லாமே பிரக்ரியா தான். பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு வெறும்னு சொன்னா ஒன்றும் புரியாதுங்கிறதுனால உலகத்தெல்லாம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்ம சாஸ்திரம் இப்படி பண்றது. அதனால இது எதுவுமே பாரமார்த்திக திருஷ்டியா பார்க்கும் பொழுது அமிர்தம் பிரம்மம் ஒண்ணுதான். மற்றதெல்லாம் பிரவாக நித்தியம்னு சொல்றதோ இல்ல அவ்வியாகிருத்தம் ஆயிடுத்துன்னு சொல்றதோ எல்லாமே மித்யாதான், உண்மை கிடையாது. விபக்தோபதேசாத்தியந்திகம் அமிர்தத்வம் இது கம்யதே. இந்த இடத்துல தனியா பிரிச்சு சொல்றதுனால இது ஆத்தியந்திகோ அமிர்தத்வம் தானே ஒழிய ஆபேட்சிக அமிர்தத்துவம் கிடையாது. அதனால இங்க அதனாலதான் பிரிச்சு சொல்லியிருக்குன்னு சொல்றார். அத்ரஜ ஆசிரம தர்ம பலோபன்யாச பிரணவ சேவா ஸ்துத்யர்த்தா நதத் பல விதியர்த்தா ஸ்ருதயேஜ பிரணவ சேவாயாः ஆசிரம தர்ம விதயே ஜெயிதிஹி பித்யதே வாக்கியம். பார்த்தோம் நேத்திக்கு, இருந்தாலும் குவிக்கா பார்க்கலாம். இது எல்லாமே பின்னாடி வரப்போற ஓம்கார ஓம்காரமே சர்வம், ஓம்காரமே சர்வம்ன்ற பிரணவத்தை சொல்றதுக்காக தான் இந்த ஆசிரம தர்ம பல உபன்யாசம் காண்பிக்கப்பட்டது. என்ன, இதெல்லாம் வெறும் புண்ணிய லோகத்தை தான் கொடுக்கும், ஆனா பிரணவ சேவையானது உனக்கு அமிர்தத்துவத்தை கொடுக்குது அப்படின்றதுதான் அங்க கான்டெக்ட். இந்த ஆசிரம தர்மம் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்றது இல்ல கான்டெக்ட். ஆர் ஈவன் லைக் பிரம்ம சம்ஸ்தனுக்கும் என்ன பலன்னு சொல்றது இல்ல அங்க கான்டெக்ட். இதனுடைய இது அதை விட உயர்ந்தது அப்படிங்கிறது தான் அங்க. அதனாலதான் இது ஸ்துதி அர்த்தம் தான் இது பிரதானம். இங்க இந்த இந்த இடத்துல ஸ்தோத்திரத்தை தான் பிரதானமாக ஸ்ருதி சொல்லுதே வழிய இங்க பல விதி இல்ல, பலத்தை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த இடம் இல்லைன்னு அவர் சொல்றார். ஸ்ருதயேஜ பிரணவ சேவாயாக ஆசிரம தர்ம அப்படி இருக்கிறதா இருந்தா ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்கணும். வேற பிரணவ சேவையினுடைய ஸ்துதி வேற எதுவும் இல்லையே, வெறும் ஆசிரம பலம் மட்டும்தானே தெரியறது. அப்படி ரெண்டா பிரிச்சு இல்லாததுனால நீ அப்ப ஆசிரம தர்ம பல விதியா இதை எடுத்துப்பியா, ஸ்துதியை எடுத்துப்பியா? ஸ்துதி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்துதி தான் இங்க சொல்லியே ஆக வேண்டிய அவசியம். ஏன்னா பிரணவத்தை பத்தி தான் பின்னாடி வருதுங்கிறதுனால, அதுதான் கான்டெக்ட்ங்கிறதுனால
ரெண்டு விஷயமா இல்லாம ஒண்ணுதான் சொல்லியிருக்குங்கிறதுனால இங்க ஸ்துதி மட்டும்தான் இங்க விவக்ஷா அப்படின்னு சொல்றார். தஸ்மா ஸ்மிருதி பிரசித்தா ஆசிரம பல அனுவாதேன. அப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆசிரம பலங்கள்லாம்னா அது ஸ்மிருதியில ஏற்கனவே சொன்னத்தினுடைய அனுவாதம் தான். அனுவாதம் பண்ணும் பொழுது வேதத்துல அனுவாதம்னா என்னன்னா தெரிஞ்ச விஷயத்த ஸ்ருதி சொல்லித்துனா அதுக்கு அனுவாதம்னு பெயர். சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பொதுவாக ஸ்ருதி வந்து ஏற்கனவே தெரியாத ஒரு விஷயத்தை தான் ஸ்ருதி சொல்லி ஆகணும், அப்பதான் அது பிரமாணமாகும். அபூர்வத்தான்னு பேர் அது. ஸ்ருதி வாக்கியங்களுக்கு அபூர்வத்தை இருந்தாதான் பிரமாணம். அபூர்வத்தை இல்லாத விஷயத்த ஸ்ருதி சொல்லாது, பொதுவா சொல்லப்படாது. ஏன்னா மற்ற பிரமாணங்கள்னால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்ருதி சொல்லித்துனா ஸ்ருதி எப்படி பிரமாணமாகும்? அனதிகதம் அபாதிதம் இதெல்லாம் இருந்தாதான் அது பிரமாணமாகும். ஆனா இங்க அதிக தத்துவம் வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற பிரமாணங்கள்னாலையும் தெரியப்படக்கூடிய விஷயத்த ஸ்ருதி சொல்லித்துனா அப்ப அது ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னு ஆகிறது. அதனால பொதுவாக அபூர்வத்தை இருந்தாதான் ஸ்ருதியை ஒத்துப்போம். ஆனாலும் சில விஷயங்களை அபூர்வத்த விஷயங்களை சொல்லும் பொழுது கான்டெக்ஸ்ட்ல சில விஷயங்கள்லையும் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா உலக விஷயத்தை சொல்லிதானே இதை புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அபூர்வத்தை இருக்கிற விஷயத்த சொல்லும் பொழுது சொல்லப்படக்கூடிய மற்ற பிரமாணங்கள்னால தெரியப்படக்கூடிய விஷயங்களை வந்து அனுவாதம்னு சொல்றது. ஏற்கனவே மற்ற பிரமாணங்கள்னால தெரியற விஷயம் அனுவாதமாக சொல்லி அதற்கப்புறம் அந்த கான்டெக்ட்ல அபூர்வத்தை இருக்கிற விஷயத்த வேதம் சொல்லும். அதுக்கு அனுவாதம்னு பெயர். இப்ப இங்க இந்த வர்ணாசிரம தர்மங்கள் ஸ்மிருதி பிரசித்தம். அந்த ஸ்மிருதி பிரசித்தமான ஆசிரம பலங்களை அனுவாதம் பண்ணி பிரணவ சேவையினால இதெல்லாம் தாண்டிய ஒரு அமிர்தத்துவம் கிடைக்குதுங்கிற ஒரு அபூர்வத்தையே இங்க சொல்லுது. அதனால பிரணவ சேவா பலம் அமிர்தத்துவம் புருவன்னு பிரணவ சேவாம் ஸ்தௌதி. அப்ப பிரணவ சேவை இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. ஏன்னா பிரம்மத்தை பத்தியும் பிரம்ம சம்ஸ்திதியை பத்தியும் பிரணவ உபாசனையினால பிரணவத்து வழியாக பிரம்மம் அடையப்படுறதுங்கிறத பத்தியும் எங்க யாரு சொல்றா? ஸ்ருதிதான் சொல்லுது. அதனால அங்க அபூர்வத்தா இருக்கு. அதுக்கப்புறம் அதை அனுசரிச்சு மற்றவாள்லாம் சொல்றாளே ஒழிய ஸ்ருதி வந்து வேற இடங்கள்ல இருந்து பிரம்ம சாட்சா்காரத்தை பத்திய விஷயத்தை எடுக்கல. சோ பிரம்மத்தை பத்தி சொல்றது ஸ்ருதிதான் அப்படிங்கிறதுனால அது அங்க அபூர்வத்தை. ஆசிரம தர்மங்கள் எல்லாம் ஸ்மிருதியில இருக்கிற விஷயங்கள், அதனால அதுல அபூர்வத்தா கிடையாது, ஸ்மிருதி பிரசித்தம். அதனால இது அனுவாதமாக இருக்கு அப்படின்னு சொல்றார் பாஷிகார். அதனால அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு அப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீ பிரணவ சேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இங்க தாத்பரியத்தை இங்க வந்து நிச்சயம் பண்றார். இதுதான் சொல்ல வருது. யதா பூர்ணவர்மணா சேவா பக்தி பக்த பரிதான மாத்திர பலா ராஜவர்மணஸ்து சேவா ராஜ்யதுல்ய பலா இதி. இந்த சென்டென்ஸ் எந்த மாதிரி கம்போஸ் ஆயிருக்கு? பூர்ணவர்மனை நீ வந்து சேவை பண்ணும் பொழுது பக்தி பரிதான பலன் கிடைக்கும். ஆனா ராஜவர்மனை நீ சேவை பண்ணும்போது ராஜ்ய துல்லியமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க திரயதர்ம ஸ்கந்தத்தை உபாசனை பண்றதுனால உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? புண்ணியலோக பலன் கிடைக்கும். பிரம்ம சம்ஸ்தனா இருந்தேன்னா அமிர்தத்துவ பலன் கிடைக்கும் அப்படின்னு பேதப்படுத்தி காமிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பிரணவஸ்ச தத் சத்தியம் பரம் பிரம்ம தத் பிரதீகத்வாத். என்ன சுவாமி, பிரம்மமே இங்க சொல்லப்படலையே, இது பிரணவமே இங்க சொல்லப்படலையே, பிரம்ம சம்ஸ்தகான் தானே சொல்லியிருக்கு. பிரணவத்தை வந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணுதுன்னு சொல்றியே, ஓங்காரம் வந்து பின்னாடி தானே சொல்லப்படுறது, இங்க சொல்லலையேன்னா பிரம்மங்கிறது பிரணவம் தான். பிரணவஸ்ச தத் சத்தியம் பரம் பிரம்ம தத் பிரதீகத்வாத். பிரம்ம பிரதீகமாக பிரணவம் இருக்கிறதுனால பிரம்மன்ற பதம் பிரதீகமாக பிரணவத்தை எடுத்துக்கிறது தப்பு கிடையாதுங்கிறார். ஏதத் ஏவாக்ஷரம் பிரம்ம
ஏதத்யேவாக்ஷரம் பரம். இந்த ஓங்கார அக்ஷரமே பிரம்மம், ஓங்கார அக்ஷரமே பரம், ஓங்கார அக்ஷரமே பரம் பிரம்மன்னு அர்த்தம். எதுல வருது? கட்டோபனிஷத்துல. இது ஆதி ஆம்னாது காட்டகே யுக்தம் தத் சேவா தஹா அமிர்தத்வம். அதனால பிரம்ம சேவைங்கிறது பிரணவ சேவை, பிரணவ சேவையினால அமிர்தம் வருதுங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இந்த கண்டத்துல மூணு மூணு மந்திரங்கள் இருக்கிறதுல மூணாவது வந்து ரெண்டாவது பூர்வஸ்வகா பத்தியும் மூணாவது பிரணவத்தையும் சொல்றதுனால முதல் மந்திரமானது பிரணவத்தை ஸ்தோத்திரம் பண்றது. ஏன் அந்த பிரணவத்தை சொல்லி சொல்லப்படுறதுன்றது ஸ்ருதி சொல்றது. இந்த பிரணவோபாசனை பண்ணேன்னா, பிரம்ம சம்ஸ்திதி பண்ணேன்னா நீ அமிர்தத்துவ அடைவாய்ன்னு உனக்கு காண்பிக்கிறது. ஏன் நேரடியா பிரம்மத்தையே சொன்னதாகட்டும், ஏன் வந்து பிரணவத்தை சொல்லுதுன்னா, ஏன்னா இது உபாசனை. உபாசனைய சொல்லும் பொழுது நீ இத்தனை உபாசனை எல்லாம் பண்ணியே, இவ்வளோ வந்து சாம உபாசனை, அக்ஷர உபாசனை, நாம உபாசனை இத்தனையும் பண்ணியே, இதெல்லாம் உனக்கு வந்து பலன் கொடுக்கறது ரைட்டு. ஏதோ பலன், லோக பலன்கள் அது இதெல்லாம். ஆனா இந்த பிரணவமாகிய பிரம்மஸ்வரூபத்துல நீ சாட்சாத்தாக இருந்தேன்னா, சம்ஸ்திதியாக இருக்கேன்னா, அது உனக்கு அமிர்தத்துவ பலத்தையே கொடுக்குது அப்படின்னு உபாசனை இடத்துல ஒத்தனை உபாசனையிலிருந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக இது கோடிட்டு காண்பிக்கிறது ஸ்ருதி. இப்போ பூர்வபக்ஷம் ஒண்ணு கொண்டு வரார். அத்ராஹு கேச்சித். இங்க ஒரு கேள்வி கொண்டு வரார். என்ன கேள்வி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். பட் ரஃபா என்ன கேக்குறாருன்னா, பூர்வபக்ஷி இது எதுக்கு வந்து பரிவிராஜகனாகிய 4வது ஆசிரமத்துல இருந்து கொண்டு இந்த பிரம்ம சம்ஸ்தனாக இருந்தாதான் அவன் மோட்சத்தை அடைவான்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதல் இப்போ இந்த இப்ப சொல்லியிருக்கிற இந்த மந்திரத்துல இருந்து என்ன தெரியறது? வெறும்ன பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவம்னு சொல்லல ஸ்ருதி. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 3 ஆசிரமம் திரயஹா தர்மஸ்கந்தாகா புண்ணியலோகா பவந்தி பிரம்ம சம்ஸ்தகா அமிர்தத்துவமேத்தின்னு இருக்கு. அப்போ 4 வர்ணங்களாக பிரிச்சு முதல் 3 வர்ணத்துல இருக்கிறவன் புண்ணியலோகங்களை தான் அடையறான். 4வது வர்ணமாக இருக்கக்கூடிய பரிவிராஜகன் பிரம்மனிஷ்டையில இருந்து மோட்சத்தை அடையறான்னு சொல்றதாக தான் இப்ப பாஷ்யக்காரர் எடுத்துட்டு இருக்கார். ஆனா பூர்வபக்ஷி என்ன கேக்குறான்னா, நீ இந்த திரயஹா ஸ்கந்தான்னு இருந்தா கூட தபஸ்ன்ற இடத்துல நீ வந்து பரிவிராஜகனையும் எடுத்துக்கலாம். அது நீயே ஒத்துண்ட. அப்போ தபசுங்கிற இடத்துல வானப்பிரஸ்தனையும் எடுத்துக்கலாம், நீ வந்து சன்னியாசியும் எடுத்துக்கலாம். அப்ப 4 வர்ணமுமே இந்த திரயஸ்கந்தால முடிஞ்சு போயிடுது. 4 வர்ணத்துல எவனா இருந்தாலும் அவன் பிரம்ம சம்ஸ்தனா இருந்தான்னா அவன் மோட்சத்தை அடையவான்னு நீயே எடுத்துக்க கூடாது. எதுக்கு பாரிவிராஜக சன்னியாசி தான் பிரம்ம சம்ஸ்தனாக இருந்து மோட்சத்தை அடையவான்னு நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப வரப்போற பூர்வபக்ஷம். ஓகே, ஏன் இந்த சம்மரியை கொடுத்துட்டேன்னா அப்போ சென்டென்சஸ் நம்ம தனித்தனியா படிக்கும்போது அப்ப ஈஸியா புரியும். அத்திர ஆஹு கேச்சித்து. சில பேர் என்ன சொல்றாள், சதுர்ணாம் ஆசிரமினாம் அவிசேஷேன ஸ்வதர்ம அனுஷ்டானாத் புண்ணியலோகதா இக உக்தா ஞானவர்ஜிதானாம் சர்வே ஏதே புண்ணியலோகா பவந்தி இது. சில பேர் என்ன சொல்றா, 4 சதுர்ணாம் ஆசிரமினாம் 4 ஆசிரமிகளும் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசிங்கிற இந்த 4 ஆசிரமிகளும், ஆசிரமிகள்னா ஆசிரமத்தில் இருப்பவர்களும் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருப்பவர்களுமே, அதாவது பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும் சரி, சன்னியாசியா பெரிய விஷயம் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்றா சில பேர். என்ன? அவிசேஷேன ஒரு டிஃபரன்ஸும் இல்லாமல்
ஸ்வதர்ம அனுஷ்டானாத்து அவாவா அனுஷ்டானத்தை பண்ணுவதால் செய்வதால் புண்ணியலோகதா இக உக்தா. புண்ணியலோகத்தை அடையறான். பிரம்மச்சாரி பிரம்மச்சரியத்தை ஒழுங்கா பண்ணா புண்ணியலோகம் போயிடுறான். கிரகஸ்தன் கிரகஸ்த தர்மத்தை ஒழுங்கா பண்ணா புண்ணியலோகம் போறான். வானப்பிரஸ்த தர்மத்தை பண்ணா புண்ணியலோகம் போறான். சன்னியாசி சன்னியாச தர்மத்தை ஒழுங்கா பண்ணா புண்ணியலோகம் போறான்னு நீங்க ஸ்ருதி சொல்றது. இஹ உக்தா, யார் அவள்லாம்? ஞான வர்ஜிதானாம், ஞானம் இல்லாத வரைக்கும் 4 ஆசிரமியும் புண்ணியலோகத்துக்கு தான் போவான் அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? அந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாமே. சர்வே ஏத்தே புண்ணியலோகா பவந்தி தீ. அதுக்கு சொல்றார், நான் அத்திர பரிவிராடு அவசேஷிதா. அது எப்படிப்பா சொல்ல முடியும்? பரிவிராஜகன் இதுல கவர் ஆலையே. சர்வே ஏத்த புண்ணியலோகா பவந்திங்கிற இடத்துல திரையஹா ஸ்கந்தஹான்னு தானே இருக்கு. 3 விஷயம் தானே சொல்லித்து ஸ்ருதி. திரயஸ்கந்தம் தானே சொல்லித்து. திரையஹா தர்மஹா ஸ்கந்தாஹா, 3 விதமான தர்மஸ்கந்தம்னு சொல்லித்து. யஜ்ஞாத்தியன தானம்ல கிரகஸ்தனம், தபஸாக வானப்பிரஸ்தனம், பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரியம், 3 தானே சொல்லித்து. அப்போ அங்க அவசேஷம் இருக்கே, பரிவிராட்டை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், பரிவிராஜகஸ்யாபி ஞானம் யமா நியமாச்ச தபயே வேதி. பரிவிராஜக ஜர்மம்ன்றது என்ன? என்ன சுவாமி பரிவிராஜக தர்மம்னா? ஞானத்தை ஆசிரியக்கணும், யம நியமங்கள்லாம் ஆசிரியக்கணும், தபஸ் பண்ணணும். இதுதானே பரிவிராஜகனுடைய லட்சணம். தபஸ் தான் 2வதுல சொல்லியாச்சே. தப ஏவ த்விதீயஹா இதி அத்த தபஹா. தபசப்தேன பரிவிராட் தாபசௌ கிரஹீதௌ. இங்க 2 பேருமே எடுத்துக்கப்பட்டார்கள். தாபசகானா வானப்பிரஸ்தி, பரிவிராட்னா சன்னியாசி. அப்ப தபஸுங்கிறது காமன் 2 பேருக்கும். வானப்பிரஸ்தனுக்கும் தபஸ் இருக்கு, பரிவிராஜகாச்சாரியர் பரிவிராஜகனுக்கும் தபஸ் இருக்கு. அதனால 2 ஆசிரமுமே தபசுங்கிற பதத்தினால இங்க கிரகணம் ஆயிடுத்து அப்படின்னு. கிரகணம்னா எடுத்துக்கொள்ளதாக ஆயிடுத்துன்னு அர்த்தம். 2மே சொல்லப்பட்டதாகிட்டது. பரிவிராடு தாபசௌ கிரகீதௌ 2 எடுத்துக்கலாமே. அப்ப 4 ஆசிரமங்களுமே இந்த திரையகா தர்மஸ்கந்தகால முடிஞ்சு விடுதே. அதனால எல்லாருமே ஞானம் இல்லாட்டி புண்ணியலோகத்தை போறா, அவ தர்மத்தை சுதர்மானுஷ்டானம் பண்ணான்னு எடுத்துக்கலாமே. அத்தஹா தேஷாமேவ சதுர்நாம்யோ பிரம்ம சம்ஸ்தா பிரணவசேவகா சோ அமிர்தத்வமேதீதி சதுர்நாம் அதிகிருதத்வ அவிசேஷாத். 4 வர்ணக்காராலும் சுதர்மத்தை மட்டும் பண்ணிண்டு ஞானம் இல்லாமல் இருந்தால் புண்ணியலோகம் போறா. அதே மாதிரி அதே 4 வர்ணத்துல யாரா இருந்தா 4 ஆசிரமத்துல யாரா இருந்தாலும் அவர்கள் பிரம்மசம்ஸ்தர்களாக இருக்கும் பொழுது, பிரணவ சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அமிர்தத்வத்தை மோட்சத்தை அடைகிறார்கள். 4 ஆசிரமம். பிரம்மச்சரியா இருந்தாலும் அமிர்தத்துவம் அடையறான், கிரகஸ்தனா இருந்தாலும் அமிர்தத்துவம் அடையறான், பிரணவ சேவையை பண்ணிட்டு அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? விருத்திகாரரோட மதம்னு இங்க போடுறாரு. யாரு? இந்த டீகாகாரர். விருத்திகார மதம்னு ஒண்ணு ஆச்சாரியால் காலத்துல இருந்தது. நம்ம பாஷிகாரர் காலத்து முன்னாடி இருந்தவர்கள்ல நமக்கு தெரிஞ்சது கௌடபாதர், திராவிடாச்சாரியர், அப்புறம் இந்த விருத்திகாரர். இவர்களுடைய விஷயங்கள் தான் நமக்கு தெரிய வருது. பாஷிகாரருக்கு முன்னாடி இருந்த ஃபெமிலியர் ஆச்சாரியர்கள், அத்வைதாச்சார், அதுல ஒரு பாண்டிய ராஜா வேற உண்டு. இவா 4 பேர் தான் முன்னாடி இருந்த அத்வைதிகள்னு இப்ப வரைக்கும் நமக்கு தெரியறது. அதாவது இந்த உபனிஷத கிரந்தங்களுக்கு உரை எழுதினவர்களாக. ஏன்னா பாஷிகாரர் அங்கங்க கோட் பண்றார், திராவிடாச்சாரியார கோட் பண்றார், விருத்திகாரரை கோட் பண்றார். இந்த இடத்துல விருத்திகாரர் இது எல்லாம் நம்ம கிட்ட இப்ப கிடைக்கல. திராவிடாச்சாரியருடைய கிரந்தங்கள் ஃபுல்லா இல்ல, கொட்டேஷன்ஸ் எல்லாம் வச்சு உலகம் சாஸ்திரிகள் ஒரு மாதிரி ரீகம்போஸ் பண்ணியிருக்காரு அதை. ஏன்னா 100கணக்கான கோட்ஸ் திராவிடாச்சாரியரோட கோட்ஸ் பாஷ்யக்காரர் இங்கேயும் பண்ணியிருக்கார், ராமானுஜரும் கோட் பண்ணியிருக்கார்,
மத்வரும் கோட் பண்ணியிருக்கார். அந்த கொட்டேஷன்ஸ்ல இருந்து எடுத்து அவர் ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார் ஓரளவுக்கு. அந்த விருத்திகார மதம் வந்து இப்போ கிட்டத்தட்ட இல்லவே இல்லை, அது கிடைக்கல. அதனால இங்க அவரோடது தான் நிறைய இடத்துல பாஷ்யக்காரர் வந்து விருத்திகார மதத்தை தான் வந்து மதம்னா விருத்திகாரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் வந்து எடுத்துக்கிறார் இந்த இடத்துல. அதனால சதுர்ணாம் அதிகிருதத்துவ அவிசேஷாத் பிரம்ம சம்ஸ்தத்வே அப்பிரதிஷேதாது. அவன்லாம் பிரம்ம சம்ஸ்திதி இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் பிரதிஷேதம் கிடையாது. யார் வேணா பிரம்ம சம்ஸ்தனா இருக்கலாம், சன்னியாசி தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கான்னு அப்படி கிடையாது. அதனால ஸ்வகர்ம சித்ரே ஸ்வகர்ம சித்ரே பிரம்ம சம்ஸ்தாயாம் சாமர்த்தியோபத்தேகே. தன்னுடைய கர்மால சித்திரமாயி பிரம்மத்துல நிற்கான் அப்படின்னு ஒரு சாமர்த்தியத்துவம் இருக்கே. அதனால ஏன் வந்து இது 4வது வர்ணமாகிய 4வது ஆசிரமமாகிய, இது வர்ணம்னே வருது, 4வது ஆசிரமமாகிய சந்நியாச பரிவிராஜகனுக்கு தான் சொல்லியிருக்குன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டா, நச்ச யவ வராகாதி, இன்னும் சொல்லிட்டு போறார் பூர்வபக்ஷி, நச்ச யவ வராகாதி சப்தவத் பிரம்ம சம்ஸ்த சப்தா பரிவிராஜகே ரூடஹ பிரம்மணி சம்ஸ்திதி நிமித்தம் உபாதாய பிரவருத்தத்வாத். ரூடி அர்த்தம்னு ஒண்ணு உண்டு. லிட்ரல் மீனிங் என்னவா இருந்தாலும் பிரயோகத்தினால ரூடியாக இதுதான் அப்படின்னு எடுத்துக்கிறது உண்டு. ரூடி அர்த்தம்னு இது பொதுவாக பரிவராஜகன் நீ லிட்ரல் மீனிங் எடுத்துட்டா என்ன, ஊரை சுத்துறவன் அர்த்தம். ஆனா ரூடியா பரிவராஜகன்னா என்ன, சன்னியாசின்னு அர்த்தம் இருக்கு இல்லையா. மாதிரி ரூடி அர்த்தமாக பிரம்ம சம்ஸ்த சப்தம் பரிவராஜகன்ல தான் ரூடமா இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்கிறார். எவ வராகாதி சப்தவத்து, எவனா இதுதான், வராகம்னா இதுதான் அப்படின்னு இருக்கு இல்லையா. எவைங்கிறது மெய்ஸா பார்லியா ஏதோ ஒன்று, ஓகே, அது ஒரு ஒரு தானியம். அந்த மாதிரி இதுக்கு இதுதான்னு சொல்ல முடியாது. பிரம்ம சம்ஸ்தம்ன்ற சப்தம் பரிவராஜகனுக்கு தான் பிரம்ம சம்ஸ்தம்னு இருக்குன்னு சொல்ல முடியுமோ. பிரம்மத்துல புத்தி இருக்கவன்னு அர்த்தம். பிரம்மணி ஸ்திதி நிமித்த நிமித்தம் உபாதாய பிரவருத்தம், அவ்வளவுதான். பிரம்மத்துல யாருக்கு புத்தி இருக்கோ அதுதான் அங்க ரிக்யர்மெண்ட். நகி ரூடி சப்தா நிமித்தம் உபாததே சர்வேஷாம் ச பிரம்மணி ஸ்திதி உபபத்தியதே. யார் வேணா பிரம்மத்துல ஸ்திதி பண்ணலாமே. ஞானம் வந்துடுதுன்னா பிரம்மஸ்திதிங்கிறது யாருக்கு வேணா இருக்கலாமே. ஞானம் தானே அபேட்சிகம். எத்திர எத்திர நிமித்தமஸ்தி பிரம்மணி சம்ஸ்திதி தஸ்ய தஸ்ய நிமித்தவதः வாச்சகம் சந்தம் பிரம்மசம்ஸ்த சப்தம் பரிபுராடே ஏக விஷயே சங்கோச்சே காரண அபாவாத் நிரோத்தும் அயுக்தம் சொல்லிட்டார் பூர்வபக்ஷி. நல்ல வாதம் அது. எங்கெங்கெல்லாம் நிமித்தம் இருக்கோ, பிரம்மத்துல நிக்கக்கூடிய நிமித்தம் காரணம் ஹேத்து இருக்கோ, ஓகே, அங்க எங்கெங்கெல்லாம் பிரம்ம சம்ஸ்திதிங்கிற நிமித்தம் இருக்கோ அந்த நிமித்தம் இருக்கிறவன் எல்லாத்தையும் பிரம்ம சம்ஸ்த சப்தம் அங்க போய் சேரும். பிரம்மத்துல இருக்கான், அவ்வளவுதான். பரிவிராடு ஏக விஷயே சங்கோச்சே கரண அபாவாத் காரண அபாவாத், இது பரிவிராடு மட்டும்தான் அப்படின்னு பிரம்ம சம்ஸ்த சப்தம் வந்து சன்னியாசிக்கு மட்டும்தான் பிரம்ம சம்ஸ்தம்ங்கிற சப்தம் இருக்க முடியும்னு லிமிட். சங்கோச்சம்னா லிமிட் பண்றதுன்னு அர்த்தம். நீ அதனுடைய ஸ்கோப்பை இவாளுக்கு மட்டும்தான் நீ லிமிட் பண்றதுக்கு உனக்கு என்ன ஹேத்து இருக்குன்னு கேக்குறான். நீ யாரு வேணா வந்து பிரம்ம சமஸ்தனா இருக்கலாங்கிற பொழுது சன்னியாசி மட்டும்தான் வந்து இந்த இடத்துல பிரம்ம சமஸ்தனா இருக்க முடியும்னு நீ லிமிட் பண்றதுக்கு உனக்கு என்ன ஹேத்து இருக்கு? ஆன் வாட் பேசிஸ் ஆர் யூ லிமிட்டிங்? பிரம்ம சம்ஸ்திதிங்கிறது ஒரு மென்டல் ஸ்டேட். மென்டல் ஸ்டேட் வந்து காஷாய வஸ்திரம் போட்டவன் தான் பண்ணணும்னோ, பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிறவன் பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி லிமிட் பண்ணலாம் அப்படின்னு அவன் கேள்வி. நச்ச பாரிவிராஜ்ய ஆசிரம தர்ம மாத்திரேன அமிர்தத்வம் ஞானார்த்தக்கிய பிரசங்காது. இன்னொரு வெரி ஸ்ட்ராங் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்குறான் அவன் ஆர்குமெண்ட்.
நீ பாரிவிராஜ்ய ஆசிரமம் இருந்தாதான் அமிர்தத்துவம் கிடைக்கும்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் அமிர்தத்துவம் கிடைக்கும்னா அப்ப ஞானத்தினால மோட்சங்கிற வார்த்தை என்னத்துக்கு அவசியம் இல்லையே. ஞான ஆனர்த்தக்கியம் வந்துடும். வெறும் சந்நியாசம் எடுத்துட்டா போறோம்னு ஆயிடும். சந்நியாசி தான் ஞானம் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சந்நியாச ஆசிரமம் தான் உனக்கு மோட்சத்துக்கு தேவை, அமிர்தத்துவத்துக்கு தேவைன்னா அப்ப ஞானம் தேவையில்லைன்னு ஆயிடுது. அப்ப இது ஆனா அப்படி இல்லையே, சாஸ்திரங்கள் அப்படி சொல்லலையே. பாரிவிராஜ்ய தர்மயுக்தமேவ ஞானம் அமிர்தத்துவ சாதனம் இது சேத் ந ஆசிரம தர்மத்துவ அபிசேஷாத். பாரிவிராஜ பாரிவிராஜகனுக்கு மட்டும்தான் பாரிவிராஜ்யம் வழியாக தான் ஞானம் அமிர்தத்துவ சாதனமாக இருக்கு அப்படிங்கிறதும் இல்லை. ஆசிரம தர்ம விசேஷம் இல்லாமல் யாருக்கு வேணா ஞானம் வரலாம்னு இருக்கு. அப்படிங்கிற பொழுது நீ பாரிவிராஜக சந்நியாசிதான் அமிர்தத்துவத்தை அடைவான் பிரம்மசம்ஸ்தனாக இருந்துன்னு நீ எதை வச்சு சொல்றன்னு பூர்வபக்ஷியோட கேள்வி. நம்ம திங்கக்கிழமை பதில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.